யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நெகேமியா புதிய தலைமுறை பங்காளர் இயக்கத்தின் சார்பில் உங்கள் எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் எஸ்எம்பிஎம் இயக்கத்தின் துணை நிறுவனமாக என்ஜிபிஎம் நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய நாட்டு அரசியல் சாசனத்துக்குட்பட்டு ஏடிஜே எக்ஸன் வேண்டும் என்பதற்காக இந்த அமைப்பு உருவாக்கி நம்முடைய பாரத தேசத்தில் நற்செய்தி பணியிலே எந்த தடையும் இல்லாதபடி நடக்க வேண்டும் என்று இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரின் கிருபையினாலே எழுந்து கட்டுவோம் என்கிற பெயரிலே நடைபெறுகிற இந்த ஊழியத்தில் உங்களில் அநேகர் ஜெபிக்கிறீர்கள். நீங்கள் உங்களை பங்காளர்களாக ஆக்கியிருக்கிறீர்கள். உங்கள் சார்பில் தேசத்தின் 24 மாநிலத்தில் 185 மிஷனரி குடும்பங்கள் தங்கியிருந்து 138 மக்கள் இனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே பரலோகம் செல்ல முடியும் என்கிற நற்செய்தியை தெளிவாக அறிவித்து நம்முடைய தேசத்தில் கட்டப்பட்ட நிலையில் உடந்த நிலைமையில் கண்ணீரோடும் கவலையோடும் கூட்டமாக மக்கள் இருக்கிறார்கள். எங்கே போனாலும் ஒரு தேவையோடு இருக்கிறார்கள். எங்களுக்காக ஜெபியுங்கள் என்கிற சத்தம் பல இனங்கள் மக்கள் மத்தியிலிருந்து நாம் கேட்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இரக்கம் செய்கிறவர். அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு ஜாதி, மதம், இனம் எந்த பாகுபாடும் காட்டாதபடி அவர் உதவி செய்கிறவர் என்பது நம்முடைய தேசத்தவர்களுக்கு தெரியும். ஆகவேதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ சிருஷ்டிக்கும் என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, இப்படி நாம் சென்று நற்செய்தி அறிவிக்கிற விளைவாக சுமார் 2850 பேர் இதுவரையிலையும் திருமுழுக்கு மூலம் இயேசு கிறிஸ்துவனுடைய மந்தையில் இணைந்திருக்கிறார்கள். போன வாரத்தில் மத்திய பிரதேசத்திலையும் சத்தீஸ்கர் மாநிலத்திலையும் இன்னும் மேற்கு வங்க மாநிலத்திலையும் அநேகர் கர்த்தருக்குள்ளாக திருமுழுக்கு பெற்று தங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு குடும்பம் இப்படி திருமுழுக்கு எடுக்க வரும்போது, ஏன் நீங்கள் குடும்பமாக மனைவி பிள்ளைகளாக வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லும்போது, ஐயா எங்கள் குடும்பத்தில் ஜாதகம் சரியில்லை என்கிற நிலையினாலே பரிகாரம் தேடி பல இடங்களுக்கு சென்று எங்கேயும் விடுதலை என்பது எங்களுக்கு கிடைக்கவில்லை. சொத்துக்களை விற்றோம், தானம் பண்ணினோம், நிம்மதி இல்லை. இனி என்ன செய்வது? குடும்பமாக தற்கொலை செய்ய வேண்டுமோ என்கிற ஒரு முடிவெடுக்கிற நேரத்திலே தான் எங்கள் வீட்டிற்கு எதிர் வீட்டில் இருக்கிறவர் சொன்னார்கள், இயேசு கிறிஸ்து என்ற ஒருவர் இருக்கிறார், உங்களுக்கு மறுவாழ்வு தருவார், உங்களுடைய போராட்டங்களை மாற்றுவார், ஜாதகத்தை சரிப்படுத்துவார் என்று சொன்னார்கள். அவரை நம்பினோம், விசுவாசித்தோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறோம், சமாதானமாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொல்லும்போது, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன் என்று சொன்னார். அந்த சமாதானத்தை யாரெல்லாம் அவரை தேடுகிறார்களோ அவருடைய உள்ளங்களிலே அவர் வைக்கிறார். அது மாத்திரமல்ல, என்னென்ன தேவைகளோடு யார் யார் கூப்பிடுகிறார்களோ அவருடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். அருமையானவர்களே, கடந்த நாளில் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேர்வீதி என்கிற கிராமத்தில் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களுக்காக அங்கே கட்டப்பட்டிருக்கிறது அந்த ஒரே ஆலயம். அதை சுற்றி பயங்கரமான எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பு நடுவிலே அங்கே ஒரு தேவாலயம் கட்டி பிரதிஷ்டை. அந்த பிரதிஷ்டையில் ஒரு அம்மா சாட்சி சொல்லும்போது, எனக்கு 13 வருடம் குழந்தை கிடையாது, அது மாத்திரமல்ல குழந்தை பெறுவதற்காக உன்னுடைய கருவில் அதற்கான பலன் இல்லை என்று மருத்துவர்களும் சொல்லிவிட்டார்கள். ஆகவே என்னுடைய கணவருக்கு வேறு திருமணம் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிற வேளையிலே தான், ஆண்டவரே நான் விதவையா இல்லைனால் கைவிடப்பட்டவளா என்ற நிலையிலே இயேசுவே என்று நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன். என்னுடைய வீட்டிற்கு ஊழியர்கள் வந்தார்கள். இயேசு கிறிஸ்து புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் தருகிறவர் என்று சொன்னார்கள். ஆகவே நான் பொருத்தனை செய்து உபவாசம் இருந்து இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கேட்டுக்கொண்டேன். அவர் எனக்கு இறங்கினார். ஒரு புத்திரபாக்கியம் அல்ல, இப்போ 2 புத்திரபாக்கியம் பாருங்கள் என்று அந்த குழந்தையை எங்களுக்கு முன்பாக காட்டினார்கள். என் அன்பானவர்களை, இன்னொரு சகோதரன் பெருமாள் எழும்பி சாட்சி சொல்லும்போது, நான் ஒரு குடிகாரன், வாழ்க்கையில் நிம்மதி கிடையாது, இந்த நிம்மதியை தேடி அலைந்து கொண்டிருக்கிற வேளையில் எனக்கு இயேசு அறிமுகமானார், வாழ்க்கையை மாற்றினார், இன்றைக்கு குடிவெறி மாறிவிட்டது. இன்றைக்கு என்னை போல இளைஞர்கள் இந்த வட்டாரத்தில் லட்சக்கணக்கில் தவறான பாதையில் போகிறார்கள், அவர்களுக்கும் இந்த சரியான பாதையை காட்ட வேண்டும் என்று சொல்லிதான் இந்த தேர்வீதி கிராமத்தில் ஆலயம் கட்டுவதற்கு என்னுடைய நிலத்தை நான் கொடுத்தேன் என்று சொன்னார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி ஆண்டவரின் ராஜ்யம் தேசம்
ஒழுங்கிலேயும் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதனால வளர்ந்து கொண்டிருக்கிறது. பணி மையங்களில் நடக்கிற ஊழியங்களை அறிந்து கொள்ள ஆத்துமாவே தேடி என்கிற தமிழ் பத்திரிகை அனுப்புகிறோம். உங்களுக்கு தேவையென்றால் எங்களுக்கு ஒரு SMS அனுப்புங்கள். நீங்களும் இதை வாசியுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவரை நாம் எல்லாரும் சந்திக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பத்திரிகை நாங்கள் அனுப்புகிறோம். அதோடு கூட இந்த SMBM ஊழியத்தின் தேவைகள் ஏராளம் உண்டு. ஒரு மிஷினரியை ஸ்பான்சர் பண்ணுவதற்கு 3000 ரூபா வாங்குகிறோம். ஆதிவாசி பிள்ளைகள் 250 பேர் 6 விடுதிகளில் தங்கியிருந்து படிக்கிறார்கள். ஒரு குழந்தை படிக்க வைக்கிறதற்கு 600 ரூபாய் தேவை. மிஷினரிகளுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதற்கு 1000 ரூபாய் தேவை. அருமையானவர்களே, இந்த ஊழியங்களில் ஒரு பங்காளராக உங்களை இணைத்து கொள்ளுங்கள். அதோடு கூட இந்த ஊழியத்தின் தேவைகளுக்காக ஒரு காணிக்கை பெட்டி நாங்கள் வைத்திருக்கிறோம். இது நம்முடைய வீடுகளில் திருமண நாள், இன்னும் பிறந்த நாள், இன்னும் நம்முடைய வீடுகளில் நல்ல காரியங்கள் நடைபெறும்போது கர்த்தருக்கு நன்றி காணிக்கையாக நீங்கள் அந்த பெட்டிகளை காணிக்கைகளை சேகரித்து கர்த்தருக்கென்று கொடுக்கலாம். கொடுக்குற காணிக்கைகள் கிராமங்களில் ஆலயங்கள் கட்டுவதற்கு பயன்படுத்துவோம். அருமையானவர்களே, 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆலயம் கட்டுவதற்கு 5 லட்ச ரூபாய் தேவை. இன்னும் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுவதற்கு 8 லட்ச ரூபாய் தேவை. 3 லட்ச ரூபாய் கச்சா ஆலயம் கட்டுகிறோம். அருமையானவர்களே, இன்னும் விடுதி கட்ட வேண்டியதாக இருக்கிறது. 15க்கு 10 ஒரு ஹால் போடுவதற்கு 1 லட்ச ரூபாய் தேவை. நாம் கட்டுகிற ஆலயங்களில் ஒரு சிறு தொழில் பயிற்சி உருவாக்குகிறோம். அதில் ஒரு தையல் மிஷின், ஒரு கம்ப்யூட்டர் வைப்பதற்கு 20,000 ரூபாய் தேவை. அருமையானவர்களே, இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த ஊழியத்தில் ஒரு பங்காளர் ஆகுங்கள். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் இதை 1000 மடங்காக உங்களுக்கு அவர் திரும்ப தருவார். அருமையானவர்களே, உங்களுடைய காணிக்கைகளை அனுப்புவதற்கு உங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, IFSC கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM, சவுத் இந்தியன் பேங்க், IFSC கோட் SIPL 000086, அக்கௌண்ட் நம்பர் 0886073000169. எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550, 9447375550. அருமையானவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை, இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பின்பு மாற்றப்பட்ட வாழ்க்கை என்கிற பொருளில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி 1வது அதிகாரத்தின் 18ஆம் வசனத்தில் சொல்லும்போது, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பார்த்து அழைக்கிறார். ஏன் அழைக்கிறார் என்றால், உங்களுடைய பாவங்கள் அதிக சிகப்பாக இருந்தாலும் உறைந்த பனியைப் போல வெண்மையாக்குவேன். உங்களுடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாக்குவேன், வாருங்கள் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழைப்பு கொடுக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் வந்திருக்கும்போது சொன்னார், நான் பாவிகளை ரட்சிக்கிறதுக்காக வந்தேன் என்று சொன்னார். ஆகவே தான் அந்த நாட்களில் இருந்த மத தலைவர்கள் இவன் பாவி என்று சொல்லி அவரை சொன்னார். ஏனென்றால் அவர் பாவிகள் என்று ஒதுக்கப்பட்டவர்களோடு கூட அதிகமான நேரங்களை செலவு செய்து நான் பிணியாளிகளுக்கு வைத்தியனாக வந்தேன் என்று சொன்னார். விபச்சார ஸ்திரீ கையும் களவுமாக பிடிக்கப்பட்டிருக்கும்போது கூட அவளோடு கூட அவளை நீ விபச்சாரி என்று வெறுத்து தள்ளாதபடி அவளை அன்பு கூர்ந்து மகளே என்று அழைத்து இனி நீ பாவம் செய்யாதே என்று சொன்னார். இன்னொரு ஒரு பிறவி குடன் இல்லையா, அவனுடைய பெற்றவர்கள் அவன் ஒரு சாபமானவன் சொல்லி வீட்டுக்குள்ளே சேர்க்காம வெளியே ரோட்டில் உட்கார வச்சு பிச்சை எடுத்து அவன் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தான். இயேசு அவனை சந்தித்தார், அவனை தொட்டார், குணமாக்கினார். எல்லாரும் சொன்னாங்க இவன் சபிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவன் சொல்லி. அப்போ இயேசு என்ன சொன்னார்னா, இவன் செய்ததும் பாவம் இல்லை, இவங்க குடும்பத்தில் அப்படி ஒரு சாபம்லாம் கிடையாது, இவனிடத்தில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டியதாக இருந்தது, ஆகவே தான் அவன் குருடனாக பிறந்தான் என்று அந்த இடத்துல அவர் சொல்லி அங்கேயும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னார். இப்படி நிறைய நிகழ்வுகளை நாம் வேதத்தில் நம்ம சொல்லிக்கொண்டு போகலாம். என் அன்பானவர்களே, இப்படி எல்லா காரியத்திலையும் நம்முடைய ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறேன் என்று தன்னை அந்த இடத்துல அவர் ஈடுபடுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே,
வேதக்காரர்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியில் யாரெல்லாம் பைபிள் வச்சிருக்கிறாங்களோ அவங்கள வேதக்காரங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வேதக்காரங்களே அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, வேதக்காரங்க இதுக்கெல்லாம் வரமாட்டாங்க, வேதக்காரங்க இதெல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அருமையானவர்களை ஏன் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, வேதக்காரங்க அவங்க வேதத்தை படிக்கிறவங்கன்னு சொல்லி. அருமையானவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த வேதத்தை படிக்கிறவங்க அப்படின்னா கொஞ்சம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அதுக்காக எல்லாரோட பழகாமல் ஒதுங்கி இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே வேதம் சொல்லலை. அருமையானவர்களை எல்லாரை போலலாம் வாழ முடியாது. எல்லாரும் சாராயம் குடிப்பாங்க, எல்லாரும் விபச்சாரத்தில் இருப்பாங்க, எல்லாரும் பொய் பித்தலாட்டம் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்று சொல்லுகிறவர்கள் இருக்க முடியாது. என் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பின்பு எப்பேற்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையும் ஒரு புது மனுஷனாக மாறியிருக்கிறதை பார்க்கின்றோம். 1850 ஆண்டு அமெரிக்காவை சேர்ந்த லூ வாலஸ், அவர் ஒரு பெரிய பணக்காரர், அதே போல் அட்வொகேட்டும் கூட. அது மாத்திரமல்ல, திறமையான அரசியல்வாதி, இராணுவத்தில் பணிபுரிந்தார், மெக்சிகோ மாகாணத்தின் கவர்னராக இருந்தார். இவருக்கு சிறு வயதிலிருந்தே புரட்சியான எண்ணங்கள். ஆகவே நிறைய நல்ல காரியங்கள்லாம் செய்வார். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தாருங்கிறது மாத்திரம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இது ஒரு கற்பனை கதை அப்படின்ற மாதிரி தான் அவரோட மனசில் இருந்துச்சு. அதனால் இந்த கற்பனை கதையை உலகம் எங்கிலேயும் கற்பனை கதைங்கிறத வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக அவர் சரித்திரபூர்வமாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பிறந்த இடம், வளர்ந்த இடம், ஊழியம் செய்த இடம், அப்படி எல்லாவற்றையும் ஆய்வு செய்துவிட்டு அவர் என்ன நோக்கத்துக்காக அந்த ஆய்வு செய்ய ஆரம்பித்தாரோ, கடைசியாக அவர் எழுதின ஆய்வு அறிக்கைக்கு என்ன தலைப்பு கொடுத்தாருன்னா, யார் அந்த கல்லை புரட்டினது என்று சொல்லி. என் அன்பானவர்களே, இயேசு உயிர்த்தெழவில்லை என்றுதான் அந்த ஆய்வை ஆரம்பித்தார். ஆனால் மெய்யாகவே தேவகுமாரன் உயிர்த்தெழுந்திருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சாட்சி சொன்னார். அன்புக்குரியவர்கள், அந்த யார் அந்த கல்லை புரட்டுவது என்று புஸ்தகம் எழுதினார் அல்லவா, அதை மையப்படுத்தித்தான் பென்ஹர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கில திரைப்படம் எடுத்தார்கள். இந்த திரைப்படம் உலகெங்கிலேயும் பல நாட்கள் ஓடி அநேகருடைய வாழ்க்கையை மாற்றி இருந்தது. என் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறாரோ அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த அனுபவம், அவராலே மாற்றப்பட்ட அனுபவம் இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். 1983 ஆண்டு இயேசுவாலே நான் பிடிக்கப்பட்டு என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. மாற்றப்பட்ட பின்பு வாழ ஆரம்பித்த அந்த புதிய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்ட சமாதானமும் நிம்மதியும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் இந்த நாள் வரையிலேயும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 41 ஆண்டு காலம், 42 ஆண்டு காலம் ஆகப்போகிறது. இந்த நாள் வரையிலேயும் இயேசுவை சந்தித்தனாலே பெற்றுக்கொண்ட அந்த மகிழ்ச்சி இருதயத்திலே குடியிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த அனுபவம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அருமையானவர்களே, அகஸ்டின் என்பவர் ஒரு பெரிய பணக்கார குடும்பம். அவங்க அம்மா அப்பா 2 பேருக்கும் ஒரே மகன். அவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ்மேன். அவங்க அப்பா அவனை ஒரு பிஸ்னஸ்மேன் ஆக்கிரணும்னு சொல்லி கேட்குற பணத்தெல்லாம் கொடுத்து பல பெரிய பெரிய ஹோட்டல்லாம் கூட்டு போய் பல நடனங்கள் நாடகங்கள் சொல்லி கூட்டு போய் அகஸ்டின் கடைசியாக ஏராளமான பெண்கள் அவருக்கு நன்மையாகிவிட்டார்கள். இதன் விளைவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருக்கு 36 வயசாகும்போது 38 குழந்தைங்க இன்னும் கல்யாணம் ஆகவில்லை. அப்படின்னா எவ்வளோ துன்மார்க்குன்னு சொல்லி யோசித்து பாருங்க. அவங்க அம்மா மோனிகா தினந்தோறும் அகஸ்டின் ஒரு பாதிரியாராக மாற வேண்டும், இயேசுவாலே சந்திக்கப்பட்டு ஒரு புது மனிதனாக வேண்டும் என்று சொல்லி தாயார் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் மாலை வேளையில் அவருடைய தோட்டத்தில் அவரோடு கூட உலாவி நேரம் செலவழிப்பதற்காக வருகிறேன் என்று சொன்ன ஒரு அழகி அன்றைக்கு வரவில்லை. பார்த்துக்கங்க. ஆகவே அவருக்கு ரொம்ப எரிச்சல், ரொம்ப கோபமாக வெறுப்போடு இங்கே அங்கேயும் நடக்கும்போது அந்த தோட்டத்தில் ஒரு சத்தம் கேட்குது, அகஸ்டின் அகஸ்டின் சொல்லு. இதுவரையில் அப்படி ஒரு சத்தத்தை கேட்டது கிடையாது. அது மாத்திரமல்ல, அந்த சத்தம் சொல்லுது, ரோமர் 13:14 நீ வாசி என்று சொல்லு. உடனடியாக அவர் சுற்றி முற்றி பார்க்குறாரு, யாரும் இல்லை. வீட்டுக்குள்ளே ஓடி வராரு. அம்மா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அம்மாட்ட கேட்குறாரு, அம்மா நீங்கள் இனி கூப்பிட்டீங்களா? இல்லை மகனே, நான் உனக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அம்மா சொன்னாங்க. அம்மாட்ட கேட்குறாரு, அம்மா ரோமர் 13:14 வசனத்தை வாசின்னு சொல்லி ஆண்டவர் சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்லி அங்கே எழுதியிருக்கிறது. இரவு கடந்து போகிற்று, பகல் அருகில் வந்துவிட்டது. எனவே இருளின் செயல்களை விட்டுவிட்டு தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளுங்கள். களியாட்டு, வெறி, வேசித்தனம், காம விகாரம்,
வாக்குவாதம், பொறாமை உள்ளவர்களாய் நடக்காமல் பகலிலே நடக்கிறவர்களாக ஒழுங்காக நடப்போம் வாருங்கள். உங்களுடைய சரீரத்தை தீய இச்சைகளுக்கு ஒப்புக்கொடாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள், தரித்து கொள்ளுங்கள், ஆடையைப் போல உடித்து கொள்ளுங்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருந்தது. இந்த வார்த்தை அகஸ்தீனை உடைக்க ஆரம்பித்தது. அன்றைக்கு முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தவர் தன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றப்பட்ட மனிதராக, அருமையானவர்களே, இன்றைக்கும் திருநெல்வேலியில் ஜெப புஸ்தகம் என்று ஒன்றை படிப்பார்கள் ஆராதனையில். அந்த ஜெப புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் பரிசுத்த அகஸ்தீன் என்பவரால் எழுதப்பட்டவைகள். அருமையானவர்களே, இந்த இயேசுவாலே மாற்றப்பட்டனால புது வாழ்க்கை அவர் வாழ ஆரம்பித்தார். அப்போஸ்தலர் 22:15 வாசித்து பாருங்கள். நீ கண்டவைகளையும் நீ கேட்டவளையும் குறித்து சகல மனிதர்களுக்கும் நீ சாட்சியாக இருப்பாய். என் அன்புக்குரியவர்களே, பவுல் இயேசு கிறிஸ்துவினாலே மாற்றப்பட்ட பின்பு அகிரப்பா அரசருக்கு முன்பாக நின்று சாட்சி பகரும்போது கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து என் நாமத்துக்காக நீ அநேகருக்கு அறிவிக்கிறவனாக இருப்பா என்று சொல்லி தேவன் அவரை மாற்றுகிறார். என் அன்பானவர்களே, உலகத்தில் வந்த எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அருமையானவருடைய வாழ்க்கையில் மெய்யான ஒளி, ஒரு வெளிச்சமான ஒரு பிரகாசமான வாழ்க்கை வாழ்கிறீர்களா என்று யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, நாங்கள் இந்தியாவின் பல பகுதிகளில் ஊழியம் செய்கிறோம். அதில் குடிவெறியில் மாற்றப்பட்ட ஒரு சகோதரன் சொன்ன காட்சியை கேளுங்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் கள்ளச்சாராயத்தில் நூற்றுக்கணக்கான பேர் மரித்து போனாங்கிற செய்தியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டு அரசு அதை ஒடுக்கிறதுக்கு ஏராளமான நடவடிக்கைகள் எடுக்கிற. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அன்றைக்கு அந்த சகோதரன் ஒரு குடிக்கிறதுக்காக அவர் அந்த குடி எல்லாரும் போல கீவில் நின்றுட்டு இருந்தார். நிற்கும்போது தான் அவருடைய மனசில் ஒரு சத்தம் கேட்டுச்சு, நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஜெபிக்க போகிறவன், இந்த மனைவிட்டு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லி. ஆகவே அன்றைக்கி அந்த டம்ளரை வாங்கினவர் தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வந்துட்டார். அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப கோபம், எங்கள் கூட இன்றைக்கி ஒரு ஃபெல்லோஷிப் கொள்ளாமல் இப்படி எங்களை அவமானப்படுத்திட்டேன்னு சொல்லி. அன்றைக்கி கொஞ்ச நேரத்தில் அருமையானவர்களே, கிட்டத்தட்ட ஒரு 35 பேர் அந்த ஒரே கள்ளச்சாராயம் குடித்ததில் 120 பேர் மரித்து போனாங்க. தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம் சில ஆண்டுகளுக்கு முன்பு. அதன் பின்பு அந்த நபர் சொன்னார், நான் அந்த டம்ளரை வாங்குகிற நேரத்தில் என் மனைவிட்ட நான் பண்ண ப்ராமிஸ், நான் ஒரு கிறிஸ்தவங்கிற உணர்வு வந்ததுனால தூக்கி எறிஞ்சதுனால இன்றைக்கு நான் ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய சாட்சியை மற்றவரிடத்திலே சொல்லி கொண்டிருக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கிறிஸ்துவை சந்தித்த அனுபவம் உண்டா என்று சொல்லி யோசித்து பாருங்கள். ஐரோப்பா கண்டத்தை மாற்றுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் லீதியா என்ற ஒரு பெண்மணி. இந்த அம்மாவை குறித்த வேதத்தில் அப்போஸ்தலர் 16 வாசிக்கும் போது அவர்கள் ஒரு வியாபார குடும்பத்தை சார்ந்தவர்கள், தொழில் செய்கிற ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தை இயேசு சந்தித்தார். இயேசுவாலே மாற்றப்பட்டார்கள். அந்த வட்டாரத்தில் நிறைய அடையாளங்கள், அற்புதங்கள். அருமையானவர்களை, சில மந்திரவாதிகள் பொல்லாத ஆவிகளை வைத்து ஜனங்களை ஏமாற்றி குறி சொல்லுகிற ஆவிகளை வைத்து சம்பாதித்து கொண்டிருந்தார்கள். இதில் இருந்தெல்லாம் அநேகர் விடுதலை பெற்றார்கள். இதெல்லாம் பார்த்த அந்த லீதியால் எங்களுடைய முழு ஐரோப்பா கண்டத்திற்கும் இந்த இயேசு இரட்சகர் வேண்டும் என்று சொல்லி, அருமையானவர்களை, ஐரோப்பாவில் முதல் திருச்சபை உருவாகிறதுக்கு மாத்திரமல்ல, ஐரோப்பாவை ஒரு மிஷன் கேந்திரமாக பயன்படுத்துவதற்கு லீதியால் தன் வீட்டை திறந்து கொடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் இயேசுவாலே மாற்றப்பட்ட அனுபவம், அவர்களிடத்தில் இருந்த ஏராளமான ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்தினாலே பெற முடியாத சமாதானத்தை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இவர்கள் அனுபவித்தார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, உலகத்துக்காக வாழ்ந்த காலங்கள் போதும், நாட்கள் கொஞ்சமாகத்தான் இருக்கிறது. ஆகவே செய்ய வேண்டிய வேலையில் கவனம் செலுத்தும்படி உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்புங்கள். அது மாத்திரமல்ல, உங்களுடைய சேமிப்புகளை சரியானபடி செலவு செய்யுங்கள். இந்த கடைசி காலத்தில் உலகத்தையே மாற்றுகிற இந்த மிஷனரி பணியில் நாம் எந்த விதத்தில் நாம் பங்கு வைத்திருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, மிஷனரி பணியிலே பங்கு வைத்த ஒருவரையும் ஆண்டவர் வெறுமையாக விடுகிறவரே கிடையாது. ஏனென்றால் அவரை நம்பி அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற இந்த ஊழியத்தில் யாரெல்லாம் பங்காளர்களாக தங்களை இணைத்திருக்கிறார்களோ அவருடைய குடும்பங்களை தேவன் மாற்றுகிறார், அவருடைய கடன்களை தேவன் மாற்றுகிறார். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிற, அந்த குடும்பத்தில் பயங்கர கடன்,
இயேசுவை நோக்கி பார்த்தார்கள். அன்பானவர்களை, வட்டி கடன் தாங்க முடியல. அந்த குறிப்பிட்ட நாளில் அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது, இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள உங்கள் மகனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலைன்னா உங்கள் மகனை வீட்டுக்கு கூட்டு போயிருங்கன்னு சொல்லி அருமையார்கள் அந்த சகோதரன் இயேசுவினிடத்தில் ஜெபம் பண்ணினார்கள். இயேசுவே, நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது, நான் கடன்காரனாக இருக்கக்கூடாது, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அருமையானவர்களை துன்மார்க்கமாக வாழ்ந்த அவர் மாற்றப்பட்டு இப்படி இயேசுவை நோக்கி கூப்பிட்டார். அன்றைக்கு ஒரு இடத்துலேருந்து ஃபோன் வந்துச்சு, எனக்கு ஒரு கேட்ரிங் ஆர்டர் இருக்கு, நீ அதை எடுத்து செய்யுன்னு சொல்லி அந்த கேட்ரிங் ஆர்டரை எடுத்தாங்க. அன்றைக்கி கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை வச்சு அவங்க மகனுக்கு ஃபீஸ் கட்டினாங்க. என் அன்புக்குரியவர்கள், அன்றைக்கு அவர்கள் ஏறெடுத்த ஜெபம், ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அதிசயத்தை காண பண்ணியிருக்கிறீர். ஆகவே இந்த நாள் தொடக்கம் நீர் அதிசயத்தை காண பண்ணுகிறவர். நான் கடன் வாங்க மாட்டேன், என்ற எந்த தேவையாக இருந்தாலும் உம்முடைய பிள்ளையை நான் உம்மை நோக்கி மாத்திரம் கூப்பிடுவேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு கடவுள் தீர்மானிக்க ஆரம்பித்தார்கள். அருமையானவர்களே, நான் உங்களிடத்தில் சாட்சியாக சொல்கிறேன், அவருடைய கடன் பாருனது மாத்திரமல்ல, தொழில் ரீதியாக ஆசீர்வதிக்கப்பட்டு சொந்த இடம், காரு, பிள்ளைகள் என்று சொல்லி மிக ஆசீர்வாதமாய் வாழுகிறார்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கண்ணீர் மாற வேண்டும் என்றால் புதிய மனிதனாக நீங்கள் மாறி பாருங்கள். என் அன்பானவர்களே, இதுவரையிலேயும் ஆகாதவர்களாக இருக்கலாம், இயேசுவுக்குள் வந்து பாருங்கள், ஆகிற மனிதராக மாறிவிடுவீர்கள். வேத புஸ்தகத்தில் ஒனேசிமு என்று ஒருவரை குறித்து எழுதியிருக்கிற குறித்து பவுல் பிலமோனு கடிதம் எழுதும்போது என்ன சொல்கிறாரு? முன்பு அவன் அடிமை, அது மாத்திரமல்ல ஆகாதவன், இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டான், புது மனிதனாக மாறிவிட்டான். முன்பு அடிமை, இப்பொழுது அவன் சகோதரன், எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் எனக்கு ஆவிக்குரிய மகன் என்று சொல்லி பவுல் இந்த பிலமோனை குறித்து, இந்த ஓனேசிமை குறித்து பிலமோனுக்கு அழகான ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அருமையானவர்களே, மாற்றப்பட்ட பின்பு புது வாழ்க்கை. அருமையானவர்களுடைய உங்களுடைய புது வாழ்க்கையில் எப்படி இருக்கிறீங்கன்னு யோசித்து பாருங்கள். உங்களுடைய குணத்தில், தீய குணத்திலிருந்து மாற்றம் இருக்கான்னு யோசித்து பாருங்கள். உங்களுடைய பொறாமையின் ஆவியிலிருந்து வெளியே வந்திருக்கீங்களாங்கிறத யோசித்து பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க நல்லா இருந்தாலும் அவங்கள மாதிரி இன்னொருத்தர் உடம்புடுத்தினா போதும், அவங்கள மாதிரி இன்னொருத்தர் வீடு வாங்கினா போதும், அவங்கள விட ஒரு நல்ல கார் ஒருத்தர் வாங்கிட்டா போதும். அருமையான இந்த பொறாமையின் எரிச்சல் அவங்கள எவ்வளோ கொடுமைப்படுத்துங்கிறத நான் பார்த்துருக்குறேன். என் அன்புக்குரியவர்களை, எல்லாருக்கும் சம வாழ்க்கை, சம உரிமை தான் இயேசு வைத்திருக்கிறார், பார்த்துக்குங்க. ஆகவே உங்கள் வீட்டார், எதிர் வீட்டார் இப்படி நல்லா இருக்கும்போது மனப்பூர்வமாக வாழ்த்துங்க. என்னை விட நீ நல்லா இருக்கணுப்பான்னு சொல்லி சொல்லுங்க. இன்னும் இந்த தூய குணங்களில் பொல்லாத எரிச்சலை நாவியோடு இருப்போம்னா நமக்கு தான் சாபக்கேடு, பார்த்துக்குங்க. ஏனென்றால் பொறாமை எலும்பூரிக்கணும் கேன்சர்னு சொல்லுவாங்கல்ல, அதை விட மோசமான வியாதி, பார்த்துக்குங்க. அது நீங்கள் சுமக்காதீங்க. மாற்றப்பட்ட மனிதர்களாக இருங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். வட மாநிலங்களில் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். அருமையானவர்களே, கிருஷ்ணலால் ஒரு பயங்கரமான பிட் பாக்கெட், பார்த்துக்குங்க. அவர் இயேசுவால் சந்திக்கப்பட்டார், புது மனிதனாக மாறினார். ஏனென்றால் அவங்களுடைய வீட்டில் அவருடைய மனைவிக்கு இருந்த அசுத்தாவிலிருந்து விடுதலை. இவர் இரவு நேரத்தில் சுடுகாட்டில் தான் போய் படுத்து கிடப்பார். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பொல்லாத ஆவியினால் அலக்கழிக்கப்பட்டு கொண்டிருந்தார். இயேசுவை சந்தித்தார், புது மனிதனாக மாறினார். தன்னுடைய சொந்த மாடை விற்று அவருடைய நிலத்தில் ஒரு ஆலயம் கட்டினார். கர்த்தருடைய ஆலயம் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆலயத்தை சுற்றி செடி கொடிலாம் நட்டு ஆலயத்தை டெய்லி பெருக்கி தண்ணி தெளித்து நீட்டாக அப்படி வச்சுருப்பார். ஒரு நாள் ஒரு பழைய கேஸ் விஷயமாக போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்தாங்க. அப்போது அவர் சொன்னார், சில நாட்களுக்கு முன்பு என்னை அரெஸ்ட் பண்ண வந்தீங்கன்னா நான் உங்கள் கண்ணுக்கு முன்னாலேயே ஓடி போயிடுவேன். ஆனால் இன்றைக்கி கிறிஸ்துவரால் மாற்றப்பட்டு விட்ட ஒரு புது மனிதன், எதுக்காக நீ கூப்பிடுறீங்கன்னு சொல்லி அப்போ பழைய கேஸ் சொல்லும்போது அதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு உடனே நீ வந்து ஸ்டேஷனில் வந்து எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நீ திரும்ப வந்திருப்பான்னு சொல்லி அவர் கூப்பிட்டு போகிறாங்க. இவர் அமைதியாக ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கிறாரு. போகும்போது ஒரு டீ வாங்கி கொடுங்கப்பா, வீட்டிலேருந்து காசு எடுத்துகிட்டு வரலன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இந்த போலீஸ்காரர்கள் அப்படி இப்படிமா சமாளித்து கடைசியாக ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. ஸ்டேஷனில் வந்து இறங்கின உடனே சொன்னாராம், நீ எனக்கு டீ வாங்கி தரல, ஏன் தெரியுமோ, உன் பாக்கெட்டில் இருந்ததே 8 அணா தான், அதை வச்சுக்கோ. என் பாக்கெட்டில் இருந்த காசு என் கைக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்குறியா? இதான் பழைய தொழில். நான் இயேசுவால் மாற்றப்பட்டு விட்டேன்,
புது மனுஷன் எங்கேயும் ஓட மாட்டேன். என் அன்புக்குரியவர்களே, அந்த கிருஷ்ணலால விசாரிச்சுட்டு அந்த இன்ஸ்பெக்டர் நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் வரணும்னு சொன்னாராம். ஐயா, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் சொல்லிடுங்க, நான் வந்து நிற்கிறேன்னு சொல்லி. என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, மாற்றப்பட்டது உண்மைதானாங்கிறத யோசித்து பாருங்கள். நிறைய பேர் கடன்காரங்க ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறோம் இல்லையா? நீங்கள் துன்மார்க்கந்தான் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான்னு சொல்லி பைபிளில் எழுதியிருக்கு. அப்படின்னா நீங்கள் நீதிமான்னா, ஐயா உங்கள்கிட்ட கடன் பெற்றுக்கொண்டது உண்மைதான், நான் நிச்சயமாக உங்களுக்கு தருவேன், எனக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கொஞ்சம் நாட்கள் தாருங்கள் என்று சொல்லி உங்கள் கையில் ஒரு சின்ன வருமானம் வரும்போது அவங்கள கூப்பிட்டு என்னால் இவ்வளோதான் கொடுக்க முடியும் எனக்கு வச்சுக்கோங்க, சீக்கிரம் மீதமுள்ளதை தாரேன்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு கடன் கொடுத்தவரும் பொறுமையாக இருப்பார், நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நிறைய நேரங்களில் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு வியாபாரி சொல்வார், யாரெல்லாம் ஃபோன் பண்ணும்போது எடுக்கலையோ அவன் வாழ்க்கையில் விளங்கவே மாட்டான்னு சொல்லி சொல்வார். அது உண்மை. பார்த்துங்க, ஏன் நாம் மறைத்து வாழ வேண்டும், ஏன் ஒழித்து வாழ வேண்டும்? என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, நாம் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், புது மனிதனாக நாம் மாற்றப்பட்டவர்கள், நாம் வேத புஸ்தகத்தை வாசிக்கிறவர்கள். ஆகவே இந்த வேத வசனங்களுக்கு ஏற்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் வாழ நாம் கற்றுக்கொள்ளுவோம், திறந்த மனதோடு கூட இருப்போம். அருமையானவர்கள், சின்ன பாடலின் ஒரு அடியை பாடுகிறேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், என் இன்னல்கள் மறந்திடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், என் இன்னல்கள் மறந்திடுவேன். திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம் தரும் எனக்கனந்த சந்தோஷம், தரும் எனக்கனந்த சந்தோஷம், தீர்க்குமன் இதயத்தின் தோஷம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியாம் சாய்ந்திழை பாரிடுவேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த சிலுவையின் நிழலில் நம்முடைய பாரத தேசத்து மக்களுக்கு அழைப்பு கொடுக்கிறதுல உங்களுடைய பங்கு என்ன என்று யோசித்து பாருங்கள். இன்னும் கோன்றில் ஒரு மக்கள் இருக்காங்க, ஆண்டுக்கு ஒரு முறை சீதை என்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட தெய்வத்துக்கு அர்ப்பணித்தவர்கள். அருமையானவர்களை, விரதம் இருந்து தன்னுடைய வாழ்க்கையில் பல கேவலமான காரியங்களை செய்ய, குறிப்பாக சிலர் தங்களுடைய தலைமுடியை கூட இழுத்து அவர்களாகவே மொட்டையாக்கி கொள்வார்கள்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மகா சொல்லும்போது நான் அவங்களுக்கெல்லாம் நல்ல செய்தியை சொல்லி, அவங்களுக்கெல்லாம் இயேசுவின் அன்பை சொல்லி, இவ்விதமான மூட நம்பிக்கையை செய்ய வேண்டாம். இயேசு நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், நமக்காக யுத்தம் பண்ணி இருக்கிறான்னு சொல்லி அந்த விடுதலையும் செய்த சொல்லி இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளையாக இந்த கிராம மக்கள் மாறி இருக்கிறார்கள். ஐயா, எங்களுக்காக ஜெபியுங்கள், இந்த கிராமத்தில் எங்களுக்கு ஆராதிக்கிறதுக்கு ஒரு ஆலயம் இல்லை, கட்டித்தாங்க ஐயான்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த புது வாழ்வை கொடுக்கிற இயேசுவின் ராஜ்யத்தை இந்திய கிராமங்களிலே ஸ்தாபிக்கிறதற்கு நாமே அர்ப்பணிப்போம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். இயேசு பேதுருவை பார்த்து சொல்ல பின்பு, நீ ஸ்திரப்பட்ட பின்பு, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனையும் குணப்படுத்து என்று சொன்னார். ஆகவே குணப்படுத்த வேண்டிய பெரிய பொறுப்பு நம்முடைய கையில் இருக்கிறது. அவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த குறிப்பிட்ட காரியத்தை விட முடியவில்லையே, இந்த குறிப்பிட்ட பாவத்திலிருந்து வெளியே வர முடியவில்லையே, இது தவறு என்று எனக்கு தெரியும், தெரிந்திருந்து நான் செய்கிறேனே என்று சொல்லி அவதியுற்று போராடி கொண்டிருக்கிறவர்களை ஆண்டவரே இப்பொழுது நீர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, குடி வெறியில எத்தனை குடும்பங்கள் சிதறுகிறது. ஆண்டவரே, கஞ்சா போன்ற போதை பொருட்களை சாப்பிடுகிறதுனாலே எத்தனை குடும்பங்கள் சின்ன பின்னமாகி எத்தனை சரீரங்கள் பாழாய் போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே இயேசுவே, மாற்றப்பட்ட மனிதனை குறித்து ஏராளமான சாட்சிகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோமே, இந்த சாட்சிகள் என்னுடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணட்டும். ஆண்டவரே, நாங்களும் புது மனிதர்களாக வாழட்டும். ஆண்டவரே, தவறான சிந்தனை, போட்டி, பொறாமை, கசப்பான எண்ணம், தீய எண்ணங்கள் போன்ற காரியங்களிலிருந்து எங்களை விடுவித்து உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன், என்னை மாற்றினார் இயேசு, புது மனிதனையாக மாற்றினார் இயேசு என்று சொல்லி
நான் மற்றவர்களுக்கு முன்பாய் சாட்சி சொல்லக்கூடிய விதத்தில் என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர், கவலை, போராட்டம் எல்லாவற்றையும் மாற்றும்படி இயேசுவின் நாமத்திலே நான் செபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரை நடத்துதல் ஆசீர்வாத பிரசன்னம் இந்த வீட்டில் என்றென்றும் தங்கியிருப்பதாக, ஆமென். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?